நான் அவ்வளோ சொல்லியும் இந்த கல்யாணத்தை உங்களால எப்படி நடத்த முடியுது? சரவணன் இருந்துட்டு நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு. ஆனால் என் பேச்சு கொஞ்சம் கூட கேட்காம இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பழனி இருந்துட்டு சமாதானம் பண்ண வரும்போது பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. டே அறிவு கட்டவனே, உனக்கு என்னடா ஆச்சு? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு இவர் என்னடா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கோமதி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வெளியே கல்யாண ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கல்ல. துரைக்கு பார்த்ததும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. பழனிக்கிட்ட கேள்வி கேட்கறதா சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி கீழே தள்ளி விட்டுறாங்க கோமதிவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எலை, நானும் உன்னை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். உன்னோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரி கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் மேலேயும் கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிக்கலனா மற்றவங்க பிடிக்கக்கூடாதுன்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இல்லை அதையும் மீறி ஏன்டா இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வராங்க. ஏப்பா சரவணா, நாங்கள் மட்டும் என்ன இந்த கல்யாணத்தை விருப்பத்தோடைய நடத்திக்கிட்டு இருக்கோம்? இல்லையே, எல்லாருமே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இது எல்லாருமே நாங்கள் வேண்டான்னு தான் சொன்னோம். ஆனால் என் சின்னனை தான் எதுவுமே கேட்காம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்குறதா தான் நீ போய் அவரை தான் கேட்கணும். நானாடா போய் குமாருக்கு பொண்ணை பார்த்தேன்? நானாடா நிச்சயத்துக்கு நாள் பார்த்தேன்? நானே இப்போ கல்யாண தேதிக்கா நாள் பார்த்தேன்? இல்லையே, நான் என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வேலையை பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கும் இதுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. எல்லாரும் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்க, கீழே பிடிச்சி தள்ளி விடுற. எனக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? கேட்குறதா தான் நீ போய் என் அண்ணன்கிட்ட தாண்டா கேட்கணும். என்கிட்ட கேட்குறதுல ஒரு துளி நியாயம் கூட இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரி விடுடா, என்னடா சரவணா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்ட இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்தினா எப்படி நிறுத்த முடியும்? என்னடா இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்க நீ அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனாவும் இருந்துட்டு இந்த விஷயத்தில் பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியலாமா, ஆனால் எனக்கு தெரிஞ்சதான் சொல்லிகிட்டு இருக்கேன். நாம் முடிவெடுக்க முடியாதில்ல, இது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை. நம்ம முடிவெடுக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் இருந்துட்டு, மாமா நீங்கள் மனசு வச்சுருந்தா நிப்பாட்டிருக்கலாம்ல. டெய், அந்த கடவுளே வந்து சொல்லியிருந்தாலையும் என் அண்ணனும் குமர்வேலும் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே பானு, உன்னையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பழனி இருந்துட்டு, ஆமாம்மா எனக்கும் ரொம்ப பசிக்குது, வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். என் சித்தப்பா கல்யாண வீட்டில் விதவிதமாக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த சாப்பாடை சாப்பிடாம இங்கே வந்து சாப்பிட்றேன்னா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனை ஒரு பக்கமும் ராஜு ஒரு பக்கமும் அரசி ஒரு பக்கமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு, நாங்கள் என்ன தான் சமைச்சாலையும் அது சமையல் மாஸ்டர், ஆனால் என் அக்கா தானே எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை கவுத்து போட்டுடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு அந்த அலங்காரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் வராங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன விஷயமா பேசணும்? உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல, அதை நான் சீக்கிரமாக கொடுத்துறேன், அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயமா நான் பேச விரும்பலை. நான் சரவணனை பற்றி பேசணும். அண்ணனை பற்றி பேச போகிறீங்களா? அண்ணனை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன இல்லை, அவன் என்னடா இப்போல்லாம் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அண்ணனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் பிரச்சனை இல்லாமல் இடம் எதுக்கு எடுத்தாலையும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவன் கோவம் மட்டும்தானே படுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலையும் பாண்டியனுக்கு டவுட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம செந்தில் வெளியே வராரு. செந்தில் வெளியே வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
உன் அண்ணனுக்கு என்னடா பிரச்சனை? அண்ணனுக்கு பிரச்சனையா? அண்ணனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே! உங்கள் அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியும். சரியா? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. அவன் மதியமாக எங்கேயோ கிளம்பி போனான். இப்போ எதுக்கு எடுத்தாலையும் தொட்டதுக்கெல்லாம் கோவம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அண்ணனை சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனப்பா. அண்ணன் அவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்லிச்சு. சரியாக தூக்கம் வரதில்ல, எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன், செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் டாக்டர் கேட்டவொன்னே தான் அண்ணன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ணனை கூடவே இருந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்கப்பா. மருந்து மாத்திரைலாம் கூட எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, செந்திலையும் அங்கேருந்து அனுப்பிவிட்டு பாண்டியன் இருந்துட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம சரவணன் வராங்க. என்னடா நீ இன்னும் தூங்கலையா? இல்லைப்பா தண்ணி பிடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். சரி போய் பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேய் கொஞ்சம் உட்கார சரவணா, இங்கே பாரு சரவணா, உனக்கு இருக்கிற பிரச்சனையை செந்தில் என்கிட்ட சொல்லிட்டான்டா. இங்கே பாரு அதெல்லாம் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனையே கிடையாது. டெய்லியும் டிவி பாரு, உன் நினப்பு மாறாமல் இருந்துச்சுன்னா வேறு வேலையில் காட்டு. வேலை பிடிக்கலையா வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா இன்னும் கோவம் அதிகமாக தாண்டா ஆகிட்டே இருக்கும். வாடா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு டிவி பார்க்கலாம், போய் பாய் தலைகாணிலாம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு டிவியை போட்டு விட்டு அந்த காலத்து பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அதை நம்ம செந்திலும் கதிரும் கேட்டுக்கிட்டு செந்தில் இருந்துட்டு பாண்டியனுக்கு தெரியாமல் சரவணனுக்கு மாத்திரை கொடுத்து விட்டுறாரு. அதுக்கடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, செந்தில் ரூமுக்கு போயிட்டு மீனா கேட்டால் சரவணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மீனாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறேங்க. இந்த விஷயத்த மாமா கிட்டலாம் நீங்கள் சொல்லலை? இல்லை அப்பா கேட்டார், நான் சொல்லிட்டேன். என்னங்க நீங்கள் இனிமேல் இந்த விஷயத்த யார்கிட்டேயும் சொல்லாதீங்க. இது சரவணன் மாமாவோட விஷயம். அவர் வெளியே சொல்லமா வேண்டாமான்னு அவர் தான் அங்கே முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் 3ல் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.